அதிக சத்துக்கள் நிறைஞ்ச இந்த நெல்லிக்காயில் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் ஒரு 5-6 நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். இதை இந்தமாரி பீசஸாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4 சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இதை தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளித்து இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் பச்சடி ரெடி. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நெல்லிக்காய் நம்ம ஸ்கின்னுக்கு, ஏருக்கு, இம்யூனிட்டிக்கெலாம் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.